ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்டிஎஸ்சி பஸ் டிக்கெட் மொபைல் மூலம் எப்படி புக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கவனமாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க்கில் டேரெக்டாக உள்ள போகணுன்னா அந்த வெப்சைட்டு போய் பார்த்துக்கலாம். டேரெக்டாக போகணுன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஃப்ரம்னு இருக்க இடத்துல சும்மா என்னுடைய ஃப்ரம் அட்ரஸ், அதாவது ராமநாதபுரம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 அப்படிங்கிற இடத்துல வந்து சேலம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ரம்மில் இருக்கீங்களோ அந்த ஃப்ரம் கொடுத்துக்குங்க, எந்த 2வில் இருக்கீங்களோ அந்த 2 வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் எத்தனை, யார் ஐடி கார்டை கொடுக்க போகிறோமோ அவங்கள ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண் எத்தனை, பெண் எத்தனை, குழந்தைகள் எத்தனை, ஆண் குழந்தைகள் எத்தனை, பெண் குழந்தைகள் எத்தனை அப்படிங்கிறத அதில் டிக் பாக்ஸில் நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கு பின்னாடி 1 மினிட், அதுக்கு பின்னாடி ஆல் கிளாஸ் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருங்க. சின்ன எரர், அது ராம்நாட் அப்படின்னு ராமநாதபுரம் கொடுத்துருக்கு, அது ராம்நாடுன்னு கொடுத்தா தான் வரும். ராம்நாட் அப்படி கொடுத்தா தான் வரும். ஓகே, அடுத்தது செக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போது பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கு பாருங்கள். அதில் வந்துட்டு நம்ம ரைட் சைடில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். அதில் ரைட் சைடில் பாருங்கள் புக் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ புக் ஆப்ஷன் கொடுத்தோட டேரெக்டாக உள்ளே போயிடும். இது டிக்கெட்டோடைய புக் பண்ணக்கூடிய பிளேஸ். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது எத்தனையுமே டிக்கெட் புக் பண்ணது ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்குது. ஸோ எம்டியாக இருக்கக்கூடியதை தான் நம்ம வந்து இப்போது டிக் பண்ண போகிறோம். டிக் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை டிக்கெட் தேவையோ அத்தனை டிக்கெட்டை வந்து நம்ம அதில் புக் பண்ணிக்கணும், அதாவது டிக் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இப்போது நம்ம 4 டிக்கெட் வந்து உங்களுக்கு டிக் பண்ணி காமிச்சேன். ஸோ அதில் வந்து அந்த டிக் பாக்ஸில் வந்துட்டு 1 2 3 4 அப்படின்னு 4 டிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேசஞ்சருடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம வந்து யாரோட ஐடி கார்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோமோ அவருடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா உதாரணத்துக்கு ஒருத்தர் பேரை கொடுத்துருக்கேன். அடுத்தது 2வது 3வது குழந்தைங்க, இந்த 2 சைல்டு கொடுத்தோம்னா சைல்டோடையது, 4வது சைல்டோடையது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்கும், ஏஜ் ஃபில்அப் பண்ணணும். கன்ஃபார்மாக ஏஜ் ஃபில்அப் பண்ணணும். ஐடியில் என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜை கொடுத்துருக்கேன். ஐடியில் உள்ள ஏஜ் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஏஜ், அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஏஜ். அடுத்தது கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்கும். கன்ஃபார்மாக மொபைல் நம்பர் கொடுத்தாகணும், ஏன்னா மொபைலுக்கு தான் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட மெயில் ஐடியும் கொடுத்தாகணும். மெயில் ஐடி கன்ஃபார்மாக கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட டிக்கெட் வந்து அதில் எடுக்க முடியும். கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு தான் ஜென்ரேட் ஆகும். கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி கொடுக்கல அப்படின்னா அது வந்து நம்ம அடுத்த ஆப்ஷன் போகாது. கண்டிப்பாக இமெயில் ஐடி வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான். அடுத்து சப்மிட் பட்டனை கொடுக்குறேன். மெயில் ஐடி கொடுக்கலாம், அதனால் உள்ள போல். ஸோ மறுபடியும் மெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கொடுக்குறேன். சப்மிட் பண்ணோன்னா அக்னாலஜ்மெண்ட் வரும், படித்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் புக் டீட்டெயில், நம்ம டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. மேலே வந்து ஃபீஸ் வந்திருக்கும், எவ்வளோ ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது வந்திருக்கும். அதுக்கப்புறம் மேக் ஏ பேமெண்ட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் இருக்குது. எலர்ட் கேஷு, யூபிஐ, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவை. நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுனால அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பேங்க் வந்து டிஎம்பி, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கு, அதனால் நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேக் ஏ பேமெண்ட் கொடுக்குறேன். டேரெக்டாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக நம்மளோட பேங்க் செக்ஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் டிக்கெட் ஜென்ரேட், நம்ம பணம் அமௌண்ட்டு கட்டினதுக்கப்புறம் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டிக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கமெண்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோக்கள் தேவை, முக்கியமான வீடியோக்கள் எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீடியோ உங்களுக்காக எடுத்து போட்டு விட்றேன். புக்கிங் சம்மந்தமான வீடியோக்கள் கேளுங்க. அதே மாதிரி எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு மேலும் வீடியோக்கள் போடுறதுக்கு. முதல் தடவை நம்ம டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது நமக்கே ஒரு ஆதரவாக இருக்கும். 2வது என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும்.
ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பண்ணுறோம்னால அதனால் நமக்கு வந்து பதட்டப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தடவை 1க்கு 2 தடவை படித்து பார்த்து நிதானமாக நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய காசுகளை எப்போ இழந்துடாதீங்க. ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.